குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் சேர்த்துறதுக்கு உப்பு கொஞ்சம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். ஒரு மூடி போட்டு 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி வேகிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 பட்டை. அது போக மசால் பொடி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே மட்டன் வேகும்போது மசால் பொடி கொஞ்சம் போட்டிருந்தோம். அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகுத்தூள். இது கூட தேங்காய் பால் 1 கப். 4 விசில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா பாருங்கள் குக் ஆகிருக்கு நல்லா. மசாலும் பாருங்கள் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் மசால் போட்டிருந்தோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா பாருங்கள் மட்டனில் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுமே இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கும் போது நமக்கு கம்மியாயிரும். இப்போ இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை லேசாக வதக்கி விட்டுங்க. நான் முழுசாக அப்படியே தாங்க போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு வதங்கினதுமே இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கட்
கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டுருந்தாங்க. நான் இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கும் முருங்கைக்காய்க்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுமே இப்போ இது கூட நம்ம மசால் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, குருமிளகாப்பொடி, பச்சை மிளகா சேர்த்திருக்கோம், குருமிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். அதனால் நான் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன். நான் வந்து மட்டனை வந்து ஒரு 80% குக் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் இதில் குக் ஆகும். அதனால் ஒரு 80% நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ இது கூட மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குங்களா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் முருங்காயும் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். 8 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் போட்டிருக்கிற முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா எல்லாம் முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன். அதனால் சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், அதனால் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே குக் ஆகட்டும். 2 நிமிஷம் பாருங்கள், ஓப்பன்லேயே நான் குக் பண்ணிவிட்டேன். எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு மேலே வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மட்டன்லாம் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை அதில் தூவிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாய் வீட்டு ஸ்டைலெல்லாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு சூப்பராக பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். மட்டன் வேணால் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமீனா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.